ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சைனா ட்ரிப்பில் செகண்ட் டே வந்து ஷாங்காயில் வந்துட்டு ஒரு இதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. மியூசியம் மாதிரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷாப்பிங் மால். இது வந்து ஷாப்பிங் மால் எப்படி இருக்குது பாருங்கள். முன்னால் வந்துட்டு எல்இடியில் எல்லாம் இந்த இதெல்லாம் பண்ணுற மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. என் ஹஸ்பண்டு, எங்கள் தங்கச்சி ஹஸ்பண்டும் இருக்கிறாங்க. அவங்களும் நின்று அங்கே அப்படியே புகை புகையாக ஆவி மாதிரி வருது. அதில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த அங்கே வந்து இந்த ஷாப்பிங் மாலே ஃபுல்லாக எல்இடி தான். எங்கே பாரு சுற்றி சுற்றி பார்த்தோம்னாலும் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் குட்ஸு அது இது வச்சுருந்தாங்க. அப்புறமே மீஷோ அப்படின்னு ஒரு ஷாப்புக்கு கூப்பிட்டு போனாங்க. அதுதான் இது. 5 ஃப்ளோரு எல்லாம் கிளாஸ்லேயே. கீழே ஷாப்பிங் பண்ணுறத நம்ம மேலே இருந்து பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லாம் பாருங்க டால்ஸ் தான். ஃபுல்லாக டால்ஸு அந்த இது பொம்மைங்கன்னா குட்டி 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 பொம்மைங்க. அவ்வளோ காஸ்ட்லி அதெல்லாம். அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அது அப்படியே நடந்துட்டு அந்த ஷாப்பிங்கில் வந்து நாங்கள் எதுவும் வாங்கலை. என்னென்னா அது குழந்தைங்களுக்கு வாங்குற வேண்டிய சின்ன சின்ன டாய்ஸ் தான் எல்லாமே. மினி டாய்ஸ். அது பேரே மினிஷோ அப்படின்னு. மினிஷோ அப்படின்னு பேர். அதை பார்த்துட்டு அப்புறமே அங்கேருந்து இறங்கி மறுபடியும் எங்களை வந்து கூட்டிகிட்டு ஒரு மியூசியம்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த மியூசியமில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சில்க் ஃபேக்ட்ரி. இது வந்து சில்க் ஃபேக்ட்ரி. இந்த சில்க் ஃபேக்ட்ரியில் என்னென்னா பாருங்கள், இங்கே இருக்கிற எல்லாமே திங்ஸுமே வந்து சில்கில் பண்ணது. அவ்வளோ காஸ்ட்லி. ஒரு தலகாணி வந்து 3000, ஒரு பெட்டு வந்து 2,00,000 3,00,000 அப்படி. அந்த பெட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத எங்களுக்கு வந்து காமிச்சாங்க. நம்ம பட்டுப்புழுவோட அந்த இதெல்லாம் காமிச்சு, அதிலேருந்து எப்படி வந்து அந்த இலை இலையா எடுக்கிறாங்க, அதை எப்படி வந்து லேயர் லேயராக ஃபார்ம் பண்ணி பெட் பண்ணுறாங்கன்னு. அந்த பெட்டில் படுத்தோம்னா நம்மளுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பெட்டு வந்து எதுவுமே ஸ்பாயிலே ஆகாதாம். அதனால் அந்த சில்க் பெட்டில் படுக்கிறதுங்கிறது நிறையா இது எல்லாமே சில்க் பெட்டுங்க. ஒவ்வொரு பெட்டும் 2,00,000 3,00,000 4,00,000 அப்படின்னு விலை சொன்னாங்க. அது எப்படி தயாரிக்கிறாங்கங்கிறதையும் எங்களுக்கு காமிச்சாங்க. அதை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இலையா லேயர் லேயராக பண்ணி அது இது பண்ணுறாங்க பாருங்கள். அங்கே மடித்து வைக்கிறதுக்கு அதுக்குன்னு ஆளுங்க. அதுக்கு அந்த ஃபேக்ட்ரியை இப்போ சுற்றி பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லோரும் ஸ்கார்ஃப் வாங்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தாங்க. ஸ்கார்ஃபே அவ்வளோ காஸ்ட்லின்னு வச்சுக்கோங்களேன். அதான் சொல்கிறேனே, தலகாணியே 3000 4000 நம்மளோட பணத்தில். அப்புறம் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி லேயர் லேயராக அவங்க பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள். சில்கில் இந்த லேயர் லேயராக அப்படியே பண்ணி பண்ணி அதை வச்சு அதுக்கப்புறமே அது மேலே துணி வச்சு பெட்டு தைப்பாங்களாம். அதனால் அவ்வளோ சாஃப்டாக இருக்குமாங்க பாருங்கள் அந்த பெட்டு. அப்படியே எவ்வளோ இதில் வந்து எவ்வளோ இன்ச்சு வேணும்னு சொன்னோம்னா அவ்வளோ சில்க்கு மெட்டீரியலை உள்ளே வைப்பாங்களாம். அந்த அளவுக்கு அருமையாக இருந்துச்சு. சைனாவில் வந்து நான் பார்த்த வியந்த மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, அங்கே டிராஃபிக் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த டிராஃபிக் நடுவில் பூ பாருங்க. என்ன பூ பாருங்க. சாதாரண பூலாம் ரோஸு அவ்வளோ அருமையாக பூத்து இருக்குதுங்க. அது எப்படி தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரியல. அமெரிக்காவில் கூட நான் இந்த மாதிரி பார்க்கல. ஃபுல்லாக எந்த பார்த்து போனீங்கனாலும் பூ தான். அதுவும் ரோஜா பூவே இருக்குங்க. இது வந்து இட்லி பூ மாதிரி இருக்கு. மற்றபடி ரோஜா பூவே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய மெயின் ரோடு இருக்கும். அது டிவைடர் 2 பக்கத்துக்கு நடுவில் இருக்கிறதுல ரோஜா பூவே பண்ணி வச்சுருக்காங்கங்க. அதுக்கப்புறமே எங்களை சாப்பாட்டுக்கு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் எல்லாருக்கும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அது காலையில் எந்திரிச்சு கிளம்புனோம்னா மத்தியானம் அந்த ஈவினிங் தான் போவோம். அந்த மாதிரி வேலை கரெக்டாக இருக்கும். இது வந்து ஆர்கிட் பூ பாருங்கள். இவ்வளோ பூவை நான் ஒட்டுக்கா ஒரு இடத்துல பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் ஒரு புத்தர் டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த புத்தர் டெம்பிளில் போயிட்டு எல்லாம் ப்ரே பண்ணணும், சொன்னது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து ப்ரே பண்ணிவிட்டு, நான் எப்பயுமே வந்து என் கையில் வந்து கயிறு கட்டிகிட்ருப்பேன். திருச்செந்தூர் முருகன் இது, முனியப்பன் எங்கள் சாமி கோயில் இதெல்லாம் ஒரு வருஷமாக கட்டிகிட்டு இருந்தேன். அது வந்து ஏதோ இது மாதிரி போகிறப்போ இது மாதிரி வேண்டிக்கிட்டு அந்த கயிறை வந்து அதில் போட்டாங்க. எல்லோரும் என்னென்னமோ போட்டு சாமி கும்பிட்டாங்க சைனீஸு. நான் நம்மள்கிட்ட என்ன இருக்குதுன்னு தெரியல. சரி கயிறை போடலாம். அவங்கெல்லாம் ஊதுபத்தி அதெல்லாம் போட்டு எரிக்க விட்டாங்க. சாமி கும்பிட்டு வேண்டுனா நல்லது நடக்கும்னு. நான் அந்த கயிறை போட்டுட்டு
நான் நடக்கிறது வேண்டிட்டு வந்தேன். என் தங்கச்சி கூட இதே வேலையா போச்சு உனக்கு. அமெரிக்காவுக்கு போனா அங்க ஒரு கயிறு கட்டுற, இங்க வந்தா இது மாரி பண்ற அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்க புத்தர் பாருங்க. எல்லாமே வந்து ஜேட்ல பண்ணது. ஒயிட் ஜேடா அந்த மாரி பாருங்க. இங்க பாருங்க ரோஸ் காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே ரோஸ் பூத்து குலுங்குதுங்க. எங்க பாரு ரோஸ் தான். அது அப்படியே எப்படிதான் பண்றாங்கன்னு தெரியல. அவ்ளோ மழையா, அந்த அதுக்கு அப்புறமே கூட்டுறது பாருங்க. அப்படியே ரோட வந்து அப்பப்ப கூட்டி, 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 கூட்டி அவ்ளோ கிளீனா வச்சுட்ருக்குறாங்க. அப்புறம் நாங்க எல்லாரும் குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். அங்க அந்த மியூசியத்துக்கு வெளிய நின்னு. அப்போ ஒரு சைனீஸ் லேடி வந்து என் பக்கத்துல நின்னு எங்க குரூப்லயே நிக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிச்சு. அப்புறமே வந்து என்கிட்ட தனியா வந்து எடுக்கணும். அ அப்படின்னு ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க போனாலுமே என்னோட யாரோ ஒருத்தர் எடுத்துருவாங்க ஃபோட்டோ. அதுக்கப்புறம் அந்த மியூசியம் ஒண்ணு போனோம்னு சொன்னேன் இல்லைங்களா? அங்க வந்து இது மாரி ஒரு கார்ட்ல வந்து நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அத எழுதி அங்க வச்சோம்னா, அது ஃபார்ச்சூன் கார்ட் மாரி நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கவங்க ஒவ்வொன்னு எழுதுனாங்க. காட் பிளெஸ் ஃபேமிலின்னு நான் எழுதுனேன். என் ஹஸ்பண்ட் வந்து இந்தியா ஷுட் பி பவர்ஃபுல் அப்படிங்கிற மாரி எழுதுனாரு. என் தங்கச்சி வந்து பி ஹேப்பின்னு எழுதுனா. ஒருத்தர் வந்து வோட் ஃபார் டிவிகேன்னு எழுதியிருக்கிறாரு பாருங்க. அது யாருன்னு தெரியல. அப்போ வந்து டிவிகேக்கு அங்கேயே வந்து அவ்ளோ சப்போர்ட் இருந்துச்சு. நாங்க போன இதுல. அப்பதான் நெனச்சேன், டிவிக்கே தான் வின் பண்ணும்னு நெனச்சேன். அதே மாரி வின்